ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி. குடியை பற்றி நிறையா சொல்லிட்டே போகலாம். குடி வந்து எப்படின்னா நம்மளோட அப்சல்யூட் ரெப்ளிகா மாதிரியே இருப்பாப்புல. அப்சல்யூட் ரெப்ளிகானா வாழ்க்கையில் ஒரு மிடில் கிளாஸ் பையன் என்னென்ன கஷ்டத்தெல்லாம் சந்திக்க முடியுமோ அந்தந்த கஷ்டத்தெல்லாம் சந்தித்து எக்ஸாமை பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்டு. இன்ஸ்டியூட்டோட ரொம்ப நாளாக லாங் ஸ்டாண்டிங்கான அசோசியேஷனில் இருக்க ஒரு பர்சனாலிட்டி. இன்ஸ்டியூட்டுக்கும் நிறையா செஞ்சுருக்காரு. அவர் பர்சனலாகவும் எனக்கு வந்து நாங்கள் பேசிக்கலாக நம்ம பசங்க எல்லாருமே நமக்கு க்ளோஸாக தான் இருப்பாங்க. பட் சில பேர் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. இப்போ குடிலாம் இப்போ நான் வந்து ஒரு வேத்தாள் மாதிரியே பார்க்க மாட்டேன். ஸோ ஏதோ நம்ம வீட்டில் இருக்க ஒரு பையன் மாதிரி அந்த மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்தே பழகிருக்கோம். குடி மூலிமா இன்ஸ்டியூட்டுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அழகர் மாதிரியான சில பர்சனாலிட்டிஸ் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதெல்லாம் குடி மூலிமா தான். குடி ஆரம்பத்தில் வந்து நார்மலான ஸ்டூடெண்ட்டு, இப்போ நம்ம ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருப்போமோ அதே மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தார். அதே ஸ்ட்ரகிள், இதே மாதிரியான அவநம்பிக்கைகள் இதெல்லாம் கிராஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணார். ஒன்ஸ் ஒரு தடவை மெயின்ஸ் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணியிருந்தார். இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் எக்ஸாம் எழுதி இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனில் அடுத்த கட்டத்துக்கு போகிற சூழ்நிலைக்கு வரப்போ இவருக்கு வந்து பேங்க்கில் ஒரு ஜாப் வந்துடுச்சு. சரியா? அப்போ பேங்க் ஜாப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள். ஏன்னா அவர் வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா அந்த ஜாபை நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. போய் ஜாயின் பண்ணாப்புல. ஜாயின் பண்ணால் அங்கே ஒர்க் லோடு ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அந்த மாதிரி ஹெக்டிக்கான ஒர்க் லோடு. அப்படியே வந்து மெயின்ஸ் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டு வரப்பெல்லாம் மெயின்ஸ் எழுதுவாப்பில். ஆனால் மெயின்ஸ்க்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நாங்கள் ஆரம்ப கட்டத்துலலாம் மெயின்ஸுக்கு வந்து தனியாக உட்காந்துருப்போம். நானும் குடியும் மட்டும் உட்காந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்ருப்போம். என்னென்னா எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக டைம் இருக்காது படிக்கிறதுக்கு. அந்த எக்ஸாம் டயத்தில் மட்டும்தான் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் லீவ் போட்டு படிக்க ஆரம்பித்தார். அடுத்த வருஷத்தில் இது வரைக்கும் 3 தடவை மெயின்ஸு, 3 இன்டர்வியூ, 2 தடவை ஐபிஎஸ் வந்திருக்கு. இப்போ வந்து திரிபுரா கேடரோட ஐபிஎஸ். நம்ம இன்ஸ்டியூட்டோட ரொம்ப க்ளோஸ் ஸ்டூடெண்ட்டு. வெல்கம் மிஸ்டர் குடி. நிறையா பேசலாம், குடியை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். பட் இங்கே நான் வர சொன்ன விஷயம் என்னென்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு டீச்சராக நமக்கு வந்து நாலேஜை கொடுத்துடலாம். பட் வந்து ப்ராக்டிக்கலான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு போய் சேரணும். ஏற்கனவே ரஞ்சித் வந்து இங்கே பேசிட்டு போனார், ஞாபகம் நினைக்கிறேன். ரஞ்சித் ஐஏஎஸ் வந்து பேசிட்டு போனார். அதே மாதிரி இந்த வாட்டியும் இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனில் அவரை எப்படி படிக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இன்டெப்த்தான ஒரு என்னென்ன ப்ராக்டிக்கலான ப்ராப்ளத்தை நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஃபேஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த ஜிஎஸ் செஷன் முடிஞ்ச பிறகு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களாக என்னென்ன பண்ணணுங்கிறத அவர் டீட்டெயிலாக சொல்லுவார். தயவுசெய்து கொஞ்சம் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேட்டுங்க. நிறையா பசங்க, எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இதுக்கு வந்து நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக மிடில் கிளாஸாக இருந்து ரொம்ப அபோவ் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸு, கமிட்டடாக ஒர்க் பண்ணுற நிறையா ஸ்டூடெண்ட்ஸு பாஸ் பண்ணியிருக்காங்க. குடி எக்ஸாம்பிள், ரஞ்சித் எக்ஸாம்பிள், அதே மாதிரி நம்ம சிவகுரு பிரபாகரன் எக்ஸாம்பிள். அது மாதிரி நிறைய பசங்களை நம்ம லிஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். எல்லாமே நம்ம பக்கத்து வீட்டு பசங்க, நம்ம வீட்டு பசங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு விஷயத்த விட மாட்டாங்க. என்ன விஷயம்னா, அந்த கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறத மட்டும் விட மாட்டாங்க. மற்றபடி வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. நீங்கள் போய் குடி பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு 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 தமிழ் மீடியம் படிக்கிற பையன் எப்படி எக்ஸாம் எழுதுவாப்பிலையோ அதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் கூட வரும் ஆரம்ப காலத்தில். அப்போ எல்லா ப்ராப்ளமும் நமக்கு ஒரு நார்மல் அபோவ் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டுக்குள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் குடி ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதனால் இவர்கிட்டேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து நிறைய நமக்கு வந்து ஐடியாஸ் ரூல் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். வெறும் நாலேஜ் மட்டும் ரூல் பண்ணாது, ஐடியாஸ் ரூல் த வேர்ல்டு. நமக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும். அது ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்னா, எனக்கு என்னால் படிச்சுட்டேன் ஆனால் எழுத முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு சொல்யூஷன் தேவைப்படும்.
இப்போ நான் படிக்கிறேன், எனக்கு சிசேட்டில் வீக்னஸாக இருக்குது, நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதை எப்படி என்னால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதில் வந்து என்னால் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியலன்னா அது ஒரு ப்ராப்ளம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படும். அப்போ சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்க முடியும்னா, ஏற்கனவே இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணவங்கள்ட்ட இருந்தால் நம்ம வந்து அதை கற்றுக்க முடியும். அந்த விதத்தில் நம்ம வந்து குடியரசுகிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதனால் அதை வந்து இந்த செஷன் அவர்கிட்ட கொடுக்குறேன். குடியரசு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்களோட ப்ரொஃபைல் சொன்னாங்க. என்னென்னா ப்ரிலிம்ஸ் எழுதிருக்கீங்க கொஞ்சம் பேர் மட்டும், சில பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? அதனால் நான் அந்த ஓவர்வியூலேயே நான் கொஞ்சம் தரேன். நான் ஏன்னா இன்டெப்த்தாக போயிட்டேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக போக மாட்டேன். நான் அதை இது பண்ணுறேன், போகிறப்ப நீங்களே சொல்லிவிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா ஒரு ஓவர்வியூ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் ஈச் ஜிஎஸ் வைஸ் GS1, GS2, GS3, GS4 அப்படியே நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி இதை படிக்கிறது, எந்த இன்ஸ்டியூட்டு எப்படி ஃபாலோ பண்ணுறது, இன்ஸ்டியூட் நோட்ஸ் என்ன பண்ணலாம், இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஷின்ஸ் கேளுங்க. ஏன்னா இங்கே என்ன பிரச்சனைனா, நான் இது வரைக்கும் கேள்வி கேட்டது இல்லை யார்ட்டையும். கேள்வி கேட்டால் அசிங்கமாக இருக்கும், சின்ன சின்ன கேள்வியாக கேட்பேன். நான் ரொம்ப குழந்தைத்தனமாக கேட்பேன், இந்த பென் யூஸ் பண்ணலாமா, அதெல்லாம் ஒரு மாதிரி தோணும். அதனால் ஸோ நீங்கள் எதனாலும் கேளுங்க. நீங்கள் கேட்கறதுனால மற்றவங்களுக்கு எதனா யூஸாக இருக்கும், அதனால் அதை கேளுங்க. நானும் என்னோட அந்த இதை சொல்கிறேன். நான் எப்போ நீங்கள் கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படியே நிறுத்திடுங்க, ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் சார்கிட்ட. ஏன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட் பேட்ச் இருக்கிறதுனால ப்ரிலிம்ஸு, அதுக்கப்புறம் இப்போ மெயின்ஸ் ஒருத்தங்க எழுதியிருந்தாங்கன்னா அது அந்த இதுவே வேறு, அவங்களோட மெத்தடாலஜியே வேறு மாதிரி இருக்கும், உங்களை போட்டு உருட்டி எடுத்துருவேன் நான். ஆனால் இப்போது ஸ்டார்டிங்னால இப்போ அப்படி போட்டேன்னா என்னடா இது ஷாக் ஆகிட்டு போயிடுவீங்க நீங்கள். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை கொஞ்சம் சிம்பிளாக நான் இது பண்ணுறேன் நான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் சூஸ் பண்ண சர்வீஸ் வந்து ஒரு பயங்கரமான சர்வீஸ். நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன் இனிஷியலாக, எதுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு. என்னோட அல்டிமேட் எய்மே வந்து SSC அந்த மாதிரி தான். என்னோட ஹையஸ்ட் ஜாப் வந்து ஒரு SSCயில் இன்ஸ்பெக்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட்டு த்ரூ என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா, சாரோட பழக்கம் மூலிமா எனக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர்னால வந்து இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் வேறு லெவலில் இருக்குது. நானும் என்னமோ நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன். பட் இன்ட்ராக்ஷன், நீங்கள் பெரிய ஆள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நாலேஜ் பேஸாக இருக்கட்டும், அவங்களோட திங்கிங் லெவலாக இருக்கட்டும், அவங்க வேறு மாதிரி போகிறாங்க. நானும் கொஞ்சம் ஆயிருக்கு, இருந்தாலும் நான் அந்த கிரவுண்டடாகவே வச்சுட்டு இருக்கேன். இப்போ 2 வருஷம் தான் ஆயிருக்கு எனக்கு. ஸோ மேபி எனக்கும் நாலேஜ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த பேஸ் லெவல் நாலேஜில் தான் நானும் இருக்கேன். ஆனால் இந்த சர்வீஸ் ஒரு பயங்கர ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய நீங்கள் சர்வீஸ். நீங்கள் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கீங்க, மக்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும் அந்த மாதிரினா டெஃபினட்டாக இல்லை, நிறையா ஸ்கோப் இருக்குது. நிறையா ஸ்கோப் இன் த சென்ஸ், அதாவது உங்களால் ரியலாக அதை பார்க்க முடியும். சில இதுவெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, இப்போது நாங்கள்லாம் எப்படி அப்படின்னா வந்து அங்கே சில கேசஸ் எல்லாம் பண்ணுவோம். நாங்கள் சில ட்ரக் கேசஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணோம், நாங்கள் ஸ்டாப் பண்ணோம்னா, சில கன்சைன்மெண்ட் ஸ்டாப் பண்ணால் எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இம்பாக்ட் வந்து சொசைட்டியில் எப்படி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கன்சைன்மெண்ட் ஒன்ஸ் நார்த் ஈஸ்ட் தாண்டி வந்துச்சுன்னா இங்கே வந்து வெவ்வேறு மாதிரியான எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணுது சொசைட்டியில். ஸோ எங்களுக்கு அது கண் கூட தெரியுது என்னென்னலாம் நடக்கும். அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு கேசஸாக இருக்கட்டும், இது என்னோட பியர்ஸாக இருக்கட்டும், IAS இருக்கட்டும், அவங்க ஏதாவது ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணுது. ரைட்டா? நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் சரி, உங்களோட பவர்லேயும் சரி, நீங்கள் பயங்கர பெரிய ஆளாக வரீங்க, மக்களுக்கும் நல்லது செய்கிறீங்க. ஸோ அதுக்கான பெஸ்ட் சர்வீஸ் இதுதான். ரைட்லாம். அதுக்காக மற்ற சர்வீஸ்லாம் இதுவா இல்லைன்னா அந்த சர்வீஸ் அதுக்கான பெஸ்ட் சர்வீஸ். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறப்போ இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதுக்காக ட்ரை பண்ணுங்கள். நான் 7th அட்டெம்ப்டில் தான் இதை அடித்தேன். நான் 7th அட்டெம்ப்டில் அடித்தேன், மறுபடியும் 8th 9th தொடர்ந்து 3 மறுபடியும் அடித்தேன். ஆனால் அந்த 6 வரைக்கும் நான் நிறையா மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த பிரச்சனை எனக்கு நடந்திருக்கு, ஆன்சர் ரைட்டிங்கில் எனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு, கிராமட்டிக்கலாக சார் நிறையா சொல்லுவார், இந்த தப்பு இருக்குது, இது பேசிக் கிராமர், இது இத்தனைக்கு நான் இங்கிலீஷ் மீடியம் தான் இருந்தாலும் எனக்கு அந்த தப்பு வரும். இன்டர்வியூவில் எனக்கு இங்கிலீஷே வராது. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலாம் எனக்கு வேர்த்து ஊற்றி வெளியே வந்துட்டு இருப்பேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் இன்டர்வியூலையும் வேர்வை வந்துச்சு, ஆனால் அந்த இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ரக் ஆச்சு எனக்கு. எப்படா இவங்ககிட்ட அதை நான் மனசில் ஒன்று நினைக்கிறேன், அதை கன்வே பண்ணணுமே அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு சிலதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே, கொஞ்சம் கொஞ்சமாக நான் தேர்த்திக்கிட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேஸ்லேருந்தே கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுங்க, இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு மெயின்ஸுக்கு சொன்னால் போதும்ல, ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் தனியாக உங்களுக்கு கேட்கணுன்னா கேளுங்க, அதை நான் சொல்கிறேன். நான் மெயின்ஸுக்கும் ஆப்ஷனலுக்கு மட்டும் சொல்கிறேன் இப்போதைக்கு, ஓகேங்களா? நான் மெயின்ஸுக்கு மட்டும் சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்போவுமே சிலபஸ் மட்டும் எடுத்துருங்க. எந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி திங் நீங்கள் போகிறீங்கன்னா சிலபஸ் மட்டும் எடுத்து வச்சுங்க.
சிலபஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் போடுவீங்களோ இல்லை வந்து நீங்கள் வந்து கையில் எழுதி வைப்பீங்களோ அது உங்களோட இஷ்டம். பட் சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிஎஸ் ஆன்சரில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸோட ஒரு வார்த்தை தான் அங்கே கொஷினாக மாறி இருக்கும். அது உமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வல்னரபிள் செக்ஷன் ரிலேட்டட் இதுவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு கேள்வி தான் வரப்போகுது. ஃபுட் ப்ராசஸிங்னா அதுவும் ஒரு கேள்வி தான் வரப்போகுது. ரைட்டுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக் எல்லாம் இருக்குல்ல, அந்த இது எல்லாத்துக்கும் நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதணும்? மேக்ஸிமம் உங்களோட ஜிஎஸ்ல 250 வேர்ட்ஸ் தான். அப்போ 250 வேர்ட்ஸ்க்கான கண்டென்ட் இருந்தால் போதும், நீங்கள் அங்கே எழுதிட்டு வந்துடலாம். பிரச்சனை நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம சேர்த்து வைக்கிறோம் 1000 3000 வேர்ட்ஸுக்கான நோட்ஸ். அது இல்லை, பேப்பரில் தான் அங்கே தெரிய போகுது. ஒரு சைடு 2 சைடு 3 சைடு மேக்ஸிமம் 250 வேர்ட்ஸ் அப்படின்னா இந்த 250 வேர்ட்ஸ் உங்களால் அந்த ஒரு டாபிக் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் போக போக சொல்கிறேன் அந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்கும்னு நான் சொல்கிறேன். அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் இது என்ன? சிலபஸ். சிலபஸ்ல இருக்கிற கேள்வி எடுத்து சிலபஸ்ல இருக்கிற அந்த டாபிக் எடுக்கிறீங்க, அந்த டாப்பிக்கை ப்ரௌஸ் பண்றீங்க, இல்லைன்னா இன்ஸ்டியூட் நோட்டை பாக்குறீங்க, இல்லைன்னா அடுத்து சொல்ல போறதை பார்க்க போறீங்க. இதை பண்ணிட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வைக்க போறீங்க. அதை எடுத்து வச்சுங்க. அது நோட்ஸா இருக்கலாம், உங்களோட பிசிக்கல் நோட்ஸா இருக்கலாம். சரி, அப்போ நான் எல்லா சிலபஸும் கவர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஆனால் நான் போய் கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ எனக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு நான் எழுதுறப்போ அப்படின்னா இதுக்கு தான் அடுத்து ஒரு செக் வருது. என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். வித்தவுட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எந்த ஒரு இதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எங்களை ஸ்டார்டிங் இனிஷியலாக எப்படி ஏமாத்தினாங்கன்னா, நாங்கள் வந்து நிறைய இன்ஸ்டியூட் சார்கிட்ட இங்கே வரதுக்கு முன்னாடி சில இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு வந்துட்டு பிறகு அவங்கவுங்க இன்ஸ்டியூட் கொஸ்டின் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவன் இந்தியாவில் இருக்கிற டாப் இன்ஸ்டியூட்டாக இருக்கிற வாஜிராம், விஷன், இவங்களாலே வந்து கொஸ்டின் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவ்வளோ ரிசோர்ஸ் வச்சிருக்காங்க, ஹியூமன் ரிசோர்ஸும் சரி, எல்லா ரிசோர்ஸும் சரி. அவங்களாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல இந்த கொஸ்டின் சொல்லிட்டு. அப்போ பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா யூபிஎஸ்சி தான். டேரெக்டாக போங்க, 2013 22 வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின்ஸ், மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்துங்க. நான்லாம் பிரிண்ட் அவுட்டாக போட்டு வச்சுப்பேன். காலையில் எழுந்துக்கிறப்ப அதை பார்ப்பேன், மறுபடியும் தூங்குறப்ப அதை ஒரு வாட்டி பார்த்துப்பேன். எனக்கு கேள்வியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆனால் சும்மா படிச்சுப்பேன், கண்ணில் பார்த்து வச்சுப்பேன். அது மாதிரி ஒரு மாதம் 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிட்டேன் என்னென்ன பண்ணணும், அது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தேன், போட்டு வச்சேன். 1 2 3 4 4 இருந்துச்சு என்கிட்ட. அது எல்லாமே எஸ்ஏ தனியாக இருந்துச்சு. இது எல்லாமே நான் போட்டு வச்சுட்டேன். ஸோ இதில் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஐடியா ஆச்சு. என்னடா இது, நான் அந்த டாப்பிக்கை நான் உங்களை எடுத்து எழுத சொன்னேன்ல, அதுலேருந்து கேள்வி வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. ஆனால் 20 கொஸ்டின்ல 6 கொஸ்டின் அதுலேருந்து வரவே மாட்டேங்குது, அந்த டாபிக்லேயே இருக்க மாட்டேங்குது. அப்போ இவன் அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்குறானா அப்படின்றது எங்களுக்கு ஒரு இதுவாச்சு. அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த கொஸ்டின்ஸ் அடுத்த வருஷம் கொஸ்டின், அப்போ அந்த கொஸ்டின் பேட்டர்னே அப்படி தான் இருக்கும். 5-6 கொஸ்டின் அவுட் ஆஃப் இது தான் வருது. அது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடந்த கரண்ட் அஃபேர்ஸ், அப்படி இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ரெஃபரன்ஸ் இப்படி தான் வந்திருக்கு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த கொஸ்டினை பார்த்துருந்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட அந்த டவுட்டு கிளியர் ஆயிடுச்சு, செகண்ட் இந்த டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ இந்த கரண்ட் நான் படிக்கிறதோட இல்லாமல் இந்த கரண்ட்டை நான் எப்படி இன்க்ளூட் பண்ண போறேன்ட்டு எனக்கு ஒரு அந்த சேலஞ்சிங் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிச்சுட்டேன், ப்ரிலிம்ஸ்க்கு நான் அதை தான் படிக்கிறேன், மறுபடியும் மெயின்ஸுக்கு நான் தான் படிக்கிறேன். ஆனால் அது வந்து GS2ல இந்த டாபிக் என்ன லிங்கே பண்ண முடியல. இந்த லிங்கிங் தான் பெரிய விஷயம், இதுவாகவே இருக்கீங்க எல்லாருக்குள்ளேயே பிரச்சனையே அந்த லிங்கிங் தான். ஸோ அப்போ தேர்ட் முக்கியமான பாயிண்ட், நீங்கள் படித்த அந்த கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணுறது வித் ஆன்சர்ஸ், எஸ்பெஷலி GS2 and 3. ஏன்னா 2, 3 தான் நிறையா ஸ்கோப் இருக்குது. இப்போ 4க்கு பயங்கர ஸ்கோப் வந்துருச்சு, ரைட்டுங்களா? அந்த 4க்கு ஸ்கோப் வந்துச்சு. அதோட GS1ல சில ஏரியா மட்டும் நீங்கள் கோட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே கீழடி இங்கே இது பண்ணுறாங்க, எக்ஸவேஷன் பண்ணுறாங்க, இல்லை மேலே ஏதாச்சும் நார்த் இந்தியாவில் ஏதாச்சும் பண்ணுறாங்க, இல்லை வேர்ல்டு லெவலில் ஏதாச்சும் ஒரு கேவ் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரினா நீங்கள் GS1லேயே இது பண்ணலாம். பட் சொசைட்டியில் இப்போ பாருங்கள், நீங்கள் GS1 சொசைட்டியில் இருந்தப்போ என்ன ஆகிடுது, உங்களுக்கு எல்லா ரிலேட்டட் உமன் ரிலேட்டட் ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லைன்னா சில்ட்ரன் ரிலேட்டடாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸை தான் நீங்கள் எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. அப்போ இது எல்லாமே நீங்கள் லிங்க் பண்ண வேண்டியது. இந்த லிங்கிங் எப்படி வரும்னா, மறுபடியும் அதுக்கு எங்கே போனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கொஸ்டின் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிடும், இதுக்கு இந்த டேட்டா கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒன்று தோணும். ரெண்டாவது, இதுக்கு நான் இதை இப்படி இன்ட்ரோ கொடுத்துருக்கலாமான்னு தோணும், இதுக்கு இந்த டேட்டாவை எடுத்து எழுதலாமா. இது எல்லாமே உங்களோட ப்ராசஸ் தான். நான் சொன்னேன்ல, நான் காலையில இருந்து பார்ப்பேன், ஈவினிங் இருந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு. இந்த ப்ராசஸ் தான் எனக்கு 2 மாதம் கழிச்சு ஆரம்பிச்சது. நான் அதை உங்களுக்கு இப்பவே சொல்கிறேன், ஆனால் அது 2 மாதம் கழிச்சு எனக்கு ஆரம்பிச்சது. எனக்கு அந்த ஐடியா வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறப்ப இந்த கொஸ்டினை பார்த்த பிறகு, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் மெயின். இந்த 3 நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். இதை பண்ணிட்டு இதில் விஷயம் என்ன இருக்குன்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. அதை நான் மறுபடியும் அதே சொல்கிறேன். அந்த உங்களோட டாபிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 3 வந்துருச்சு. இந்த 3 தான் நீங்கள் மறுபடியும் இப்போ ஒரு நோட்ஸாக மாற்ற போறீங்க. இந்த நோட்ஸை நீங்கள் என்ன பண்ண போறீங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களோட ரோலே. மொத்த இது மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க, ஏதாவது நல்ல நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுவீங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், அதுலேருந்து எடுத்துப்பீங்க.
சில பேர் மிஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, மேகசின் எடுத்துப்பாங்க, விஷன் மேகசின் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அதில் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் இந்த டாட்டை நீங்க எங்க கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க படிக்கிறதுனால வராது, அது எழுதுறதுனால வரும். ரைட்டுங்களா? அப்போ அடுத்து நீங்க முக்கியமான பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும், நான் படிக்கவே இல்லையே, இந்த ஆன்சர் நான் எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியலையே, இந்த கொஸ்டினே எனக்கு புரியலையே அப்படின்னா, இப்போ இதெல்லாம் நீங்க உங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க போய் ஒருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களால கரெக்ட் பண்ணி தரவே முடியாது. நீங்க எப்போ நீங்க நினைச்சது ஐடியாஸை நீங்க ஒரு பேப்பர்ல எடுத்துட்டு போய் தரீங்களோ, அப்ப அந்த பேப்பரை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இல்ல நீ இந்த கன்க்ளூஷன் இப்படி போட்டிருக்கணும், பாடியில இந்த பார்ட் மிஸ் ஆயிருக்கு, இந்த கொஸ்டினுக்கு இந்த அட்ரஸ் பண்ணல. அப்ப பாருங்க என்ன வந்திருக்கு, நீங்க எழுதிருக்கணும். எல்லா கன்சைஸ் பண்ணியிருந்தாலும் ரிவைஸ் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும், நீங்க எழுதிருக்கணும். அல்டிமேட்டா நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்கன்னு யாருமே பார்க்க மாட்டாங்க, நீங்க எத்தனை புக் படிச்சீங்கன்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த எக்ஸாமினர் அவருக்கு தெரிஞ்சது ஒரு பேப்பர் தான் அவங்க முன்னாடி இருக்கிறது. ஏன்னா நாங்க அங்கே இன்ட்ராக்ட் பண்ணோம், நாங்க டெல்லி அட்டாச்மெண்ட் போனப்போ மெயின்ஸ் கொஸ்டின் கரெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நாங்க சில பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ அவங்களோட ஜென்ரல் பர்செப்ஷனே எப்படி இருக்கு அப்படின்னா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பாக்குறாங்க. அவங்க கிட்ட பெருசா இந்த கீ அந்த மாதிரி எல்லாம் தரமாட்டாங்க. எத்திக்ஸ் எஸ்ஏக்கெல்லாம் அவங்க ஒரு டேபிள் போர்டு மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி எல்லாம் சில பேரெல்லாம் போவாங்க. இந்த கீ அப்படின்னு எல்லாம் இருக்காது. அப்போ பர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க முன்னாடி ஒருத்தர் எழுதியிருப்பான், நீங்களே ஒரு 4 பேப்பர் கரெக்ஷன் பண்ணா தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் ஒரே ஆன்சரை தான் எழுதியிருப்பான், ப்ரெசன்டேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ நான் யாருக்கு தான் மார்க் போடுறது அப்படின்னு பார்த்தா அதுதான் அந்த ரைட்டிங் ஸ்கில் வருது. நீங்க கொஸ்டின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த கொஸ்டின் பார்ட்ஸா எப்படி பிரிச்சிருக்கீங்க, அதுக்கு என்னென்னலாம் நீங்க ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிருக்கீங்க, என்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்கீங்க, கன்க்ளூஷன்ல என்ன கொடுத்துருக்கீங்க, இன்ட்ரோல ஒன்று கொடுத்துருக்கீங்க, கன்க்ளூஷன்ல என்ன கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் நான் உள்ள வரேன். நான் மறுபடியும் சொல்ற போறேன். இது ஜென்ரல் ஆஸ்பெக்ட்.